Right, okay. So I hope you can listen now, right? So, okay. So இப்போ நான் are you a B class student ன்னு கேக்குறேன். Yes ன்னு நம்ம கொடுத்திக்கிறோம். Right, திரும்ப கேக்குது. Do you follow HN in computing? Yes or no? Right, so let's type no. எவ்வளவு காட்டுது? Entrance fees 100 rupees. Yes. Do you follow HN in computing? Yes. So again, entrance is free, right? So that's more mistake. No, because student illanda, we are not going to check any other condition. So we have decided to charge 200 rupees. So straight away it will show the output. Entrance fee is rupees 200. Code readability நீங்க எவ்வளவு ஸ்பேஸ் விடலாம், no problem, right? இதுல இந்த நோட் லெவல்ல நம்ம கவனமா இருக்கணும். இது இந்த if condition continuation தான் இது, right? இந்த if condition true ஆயிருந்தா என்ன செய்யறதை நம்ம இவ்வளத்தை ஸ்டார்ட் பண்ணினா அதே நோட்ல தான் அழுவணும், ரைட்? அதுக்குள்ள திரும்ப if condition வருது. அந்த if condition வந்தா அதுல ஸ்டேட்மெண்ட் நம்ம இப்படி எழுதலாம். அந்த if conditionக்குரிய ஸ்பேஸை நம்ம விடணும், ரைட்? ஸோ அதுல நம்ம இன்டென்டேஷன்ல கவனமா இருக்கணும், ரைட்? கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் will not be tolerated. இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கு வந்து ஸ்ட்ரிக்டான சின்டெக்ஸ் இருக்கு, கிராமர் இருக்கு. ஸோ we have to follow that, right? அது ப்ராக்டிஸ்ல வரும், don't need to worry, right? Any doubt in this? Sir. Yes. அந்த பைக் பவர் ரெண்டு அசைன்மென்ட் ஆபரேட்டர் யூஸ் பண்ணீங்க, ஏன் சார் ரீசன் அது? எங்க இந்த ஸ்டேட்டஸ் இந்த பைக் பவர்ல அந்த ஆன்சர், right? Right, others can answer, right? இது single if condition என்ன மீன், single equal என்ன மீனிங்? ஈக்குவல் right, அதை நாம என்னன்னு சொல்றோம்? Assign. Assignment operator, right? It's called assignment operator. Double equal? Comparison operators. Right, good. Comparison operator என்ன? Assignment operator என்ன செய்யும்? ரைட் சைடுல இருக்கிற வேல்யூவை லெஃப்ட் சைடுக்கு அசைன் பண்ணும். ஸ்டேட்டஸ் ஈக்குவல் டு வாட் எவர் இட்ஸ் ஹியர். இங்க டபுள் ஈக்குவல் போட்டிக்கிறது நம்ம சொன்னோம் கம்பேரிசன் ஆபரேட்டர், கம்பேர் பண்றதுக்கு யூஸ் பண்றது. இப்படி நீங்க போட்டீங்கன்னா அது கம்பேர் பண்றல. இங்கால இருக்கிற இப்ப 10ன்னு சொன்னா 10 வந்து என்ன செய்யறோம், ஏக்கு சமனாக்குறதுக்கு தான் என்ன செய்யறது, சிங்கிள் ஈக்குவல் பாவிக்கிறது. இப்படி யூஸ் பண்ணினா கம்பேர் பண்றோம். ஏ வந்து இன்னொரு வேல்யூ, we don't know, a may be something different. ஏயும் இந்த 10ம் இஸ் ஈக்குவலான்னு சொல்லி என்ன செய்யறோம், செக் பண்றோம். அதுக்கு தான் என்ன செய்யறோம், டபுள் ஈக்குவல் யூஸ் பண்றோம். இங்க நம்ம கண்டிஷன் பாவிக்கக்குள்ள எல்லாம் டெஃபினெட்லி என்ன வரும், கண்டிஷனல் ஆபரேட்டர் வருமா, அசைன்மென்ட் ஆபரேட்டர் வருமா? கண்டிஷனல் ஆபரேட்டர் வரும். கிளியரா இப்போ உங்களுக்கு? ஓகே. இவ்விடத்தை நான் டபுள் ஈக்குவல் போடலாமா? இவ்விடத்துல இவ்விடத்தை போடல. இவ்விடத்தை நான் என்ன செய்யறேன், நான் இவ்விடத்தை கம்பேர் பண்ணல. இவ்விடத்துல என்ன செய்யறேன், யூசர் இன்புட் எடுத்து அதை கோஸ்ன்றதுக்கு அசைன் பண்றது, கோஸ்ன்ற வேரியபிளுக்கு அசைன் பண்ணிக்கணும். இவ்விடத்தை இப்படி நம்ம single equal போட்ட இடத்துல assign பண்றேன் meaning. So here if I run this, see what kind of error we are getting. So see here invalid syntax, because இது வந்து if condition. So comparison வடத்தை compare பண்றோம், அவடத்தை என்ன செய்யலாம், single equal we cannot use. So there we have to use any comparison operator.
இவ்விடத்துல நீங்க மிஸ்டேக் போட்டீங்கன்னா என்ன எரர் வரும் இடத்துல ரன் பண்ண? we already had that error. என்ன error வரும் ரன் பண்ண? indentation error வரும் என்ன? right, indentation error. Why? We have used if condition, then there should be an indentation. ஒரே லைன்ல இருக்கு, ஒரே நோட்ல இல்ல, ஒரே நோட்ல இருக்கு. So it's fine, right? So that's about if condition. So very useful if condition, right? நம்ம கொஞ்சம் போனது போற நிறைய we can develop large applications, right? Okay, so that's about if condition. So I told you today we will discuss and all. You are many number of students, so theory we can learn this way, it's easy. Right now ஓராக்களோடையும் டிரெக்டாக பேசுகிற மாதிரி இருக்கும். இதில் ப்ராக்டிக்கல் வந்து I will allocate 2 labs, so run lab line. So I'm writing some practical questions, right? Or maybe at least or 25-30 practicals like a labs exercise. So all of them ஓவராக்களுக்கும் செய்யலும் அறிகிற நேரம் you can be confident that I can start programming, right? So again and again I used to tell, நான் செய்யறத நீங்க பார்த்தோ கண்ணால பார்த்து ப்ரோக்ராம் படிக்கல. ப்ரோக்ராம் வந்து நம்ம ப்ரோக்ராம் பண்ணினா தான் படிக்கலாம். இட்ஸ் லைக் ஐ யூஸ் டு டெல் ப்ரோக்ராம் வந்து ஸ்விம்மிங் மாதிரி. நம்ம வீடியோ பார்த்துட்டு அப்படி நம்ம ஸ்விம்மிங் பழகலாம். நம்ம அதுக்குரிய இடத்துல போய் தான் ஸ்விம்மிங் பழகலாம். ஸ்விம் பண்ணி தான் ஸ்விம்மிங் பழகலாம். அதே மாதிரி தான் ப்ரோக்ராமிங் வந்து ப்ரோக்ராம் செய்து தான் நம்ம லேர்ன் பண்ணலாம். பார்க்கக்குள்ள எல்லாம் விளங்குற மாதிரி இருக்கும், ஓகே மாதிரி இருக்கும். சின்ன ஒரு டாஸ்க்கு தந்து செய்ய சொன்னா நமக்கு இயலாமை, ரைட்? ஒரு நம்ம இன்வால்வ் ஆகி லேர்ன் பண்ண வேண்டிய ஒரு ஸ்கில். ஸோ நீங்க விளங்கலாம், ஓகே யூ கேன் ப்ரிஃபர் ஸோ மெனி டியூட்டோரியல்ஸ். நம்ம பாஸ் பேப்பரை பார்த்து ஆன்சர் ஓகே இதுக்கு இப்படி தான் செய்யறேன்னு விளங்கி போட்டு நமக்கு அதே மாதிரி கேள்வி வந்தால் நமக்கு செய்யலாமை. நம்ம அன்லெஸ் வி ட்ரை அண்ட் டூ தட், நம்ம செஞ்சு பார்க்குற வரைக்கும். அதே மாதிரி தான் ப்ரோக்ராமிங்கும், ரைட்? உங்களை என்ன லெவலில் நீங்கள் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, கூட ப்ராக்டிஸ் பண்ணுறால் குயிக்காக லேர்ன் பண்ணுவார். அதே கூட ரெண்டாவது ரிப்பீட் பண்ணுங்க, வேறு ஐடியா ஒன்று வரும், ரைட்? ஸோ தட்ஸ் அ வே டு லேர்ன், ரைட்? உங்களுக்கு இப்போ ஸ்டூடெண்ட் உங்களுக்கு வேறு வேலை ஒன்றும் இல்லை, நீங்கள் ஃபுல் டைம் யூ ஹேவ் லாட் ஆஃப் டைம், நீங்கள் ஃபுல்லாக இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணலாம், இல்லாட்டி இன்னொரு விஷயத்துலையும் நீங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ இந்த 2 years மேக்ஸிமம் இதை உங்களோட ஃபீல்டில் இதை படிக்கிறதுக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுங்க. உண்மையாக வந்து யூடியூபே போதும் படிக்கிறது. இப்போ நம்ம யூடியூப் நிறைய பேர் என்டர்டைன்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணினாலும் யூடியூப்லேயே வந்து 10 hours 20 hours கம்ப்ளீட் வீடியோ டியூட்டோரியல் இருக்கு. யூடியூப்ல 10 hours வீடியோ டியூட்டோரியல் போடுறங்கிறது 10 ஹவர்ஸில் ரெக்கார்ட் பண்ணதில்லை, கிட்டத்தட்ட ஒரு மாசக்கணக்கில் ரெக்கார்ட் பண்ணி அதை எடிட் பண்ணி மேக்சிமம் ஒரு கிறிஸ்ப் என்ன தேவையோ அவ்வளவு தான் இருக்கும் அதில். அப்போ ஒரு ஆள் மாசக்கணக்கில் கஷ்டப்பட்டு கிரியேட் பண்ணதை நம்ம ஒரு நாளைக்கு ஒரு 1 hour எலோகேட் பண்ணாலும் 10 daysல ஒரு ஃபுல்லாக ஒரு லாங்குவேஜை பற்றி நம்ம லேர்ன் பண்ணிடலாம், ரைட்? அது எக்ஸ்போஜராக முக்கியம். இப்போ நீங்கள் பைத்தன் இங்கே தான் கேள்விப்படுறீங்கன்னா உங்களுக்கு சரி, ரைட், நீங்கள் ஜொப்பு போய் தான் கேள்விப்படுவீங்கன்னா இதோட டேஞ்சரஸ் ஆகிடும், இதோட டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன் ஆகிடும். ஸோ ஏர்லியஸ்ட் பாசிபிள் நம்ம படிக்கிறதுக்கு முதலே நம்மள்ட்ட ஒரு ஐடியா ஒன்று இருக்குன்னா படிக்கிற நேரம் நிறைய டவுட்ஸ் கேட்கலாம், ரைட்? இப்போ நீங்கள் நான் வந்து தேர் இஸ் சிலபஸுக்குள்ளால தான் போவேன். அடுத்தது கிளாஸில் வந்து டிஃப்ரெண்டான ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, எல்லாருக்கும் எல்லாம் ஏழுமாக இருக்காது. ஸோ சிலபஸுக்கு வெளியில் இருக்கிற காம்ப்ளிகேட்டடான ஒன்றை நான் சில நேரம் அவாய்ட் பண்ணுவேன். பட் நீங்கள் இன்ட்ரெஸ்டான ஸ்டூடெண்ட், நீங்கள் ஓனாக தேடி படிக்கிறீங்கன்னா தாராளமாக அதோட ரிலேட்டடான டவுட்டை கேட்கலாம், ரைட்? ஸோ அப்படி தான் கிளாஸை நீங்கள் யூஸ் பண்ணணும். ப்ரோக்ராம் வந்து நம்மளோட
லெக்சர்ஸ்ல மட்டும் நான் படிச்சு தரதுல மட்டும் நீங்க டிபெண்ட் ஆயினீங்கன்னு சொன்னா நீங்க இருக்கிற இடத்துல இருப்பீங்க. இட்ஸ் லைக் அ சி ரைட் ப்ரோக்ராமிங் ஒரு கடல் மாதிரி. நானே பர்சனலி ஐ யூஸ் டு ஃபீல் ஜாப் எல்லாம் ரிசைன் பண்ணிட்டு நிறைய இன்னும் ப்ரோக்ராம் படிக்கணும்னு நான் ஃபீல் பண்ணேன். டைம் இல்லை. ப்ரோக்ராம் வந்து புதிய புதிய விஷயங்கள் மிச்சம் வேகமாக வந்து கொண்டிருக்கும். உங்களுக்கு இருக்கிற பெரிய ஒரு அட்வான்டேஜ் டைம். ஸோ the 2 years maximum, try to use as much as beneficial to you, right? Okay, so now we will move to the second part. This is also very important. Loop. Sorry, for loop, right? For loop. Right now I want to print in Python. I want to output 1 to 1000. So I want to get the output in CMD, right? 1 2 3 up to 1000. சாதாரணமா நமக்கு நம்ம இதுவரைக்கும் படிச்சதை வச்சு செய்யறோம்னா எப்படி செய்யலாம்? பிரிண்டை யூஸ் பண்ணி 1 print 2 அப்படிதான் செய்யணும். பிரிண்ட் யூஸ் பண்ணி அந்த 1000 நம்பர் நம்ம print 1000 டைம்ஸ் எழுத வேண்டியிருக்கும். என்ன ஒரு நம்பரையும் கொடுத்து பிரிண்ட் வந்து போடணும். ரைட். செஞ்சு நான் ஃபினிஷ் பண்ணி முடிக்கலாமா? ஒரு பெரிய ஒரு வேலை என்ன காம்ப்ளிகேட். அப்படி நம்ம ப்ரோக்ராம் இருக்காது. ரைட். தேர் இஸ் a better way. ரைட். There is a better way. Now excuse me, give me 1 minute.